ப்ளீஸ். நீ எப்பப்பெல்லாம் லைஃப்ல ஆரம்பிக்கிறியோ அப்பெல்லாம் என் டவுசர் ரவுந்துது. தயவு செஞ்சு விட்டுரு. சாரி பிரதர். ஆனா அதான்டா நிஜம். இந்த மரியாதை இருக்குல்ல, அது மிடில் கிளாஸ் தகுதிக்கெல்லாம் மிஞ்சினதுடா. அதை பத்தி யோசிக்கிறதே தேசிய குற்றம். டாக்ஸை ஓடி போய் கட்டுவோம், சீட்டு கட்டி காசு சேர்க்கறது, கிரெடிட் கார்டை தேய்ச்சி டெய்லி செலவு ஓட்டிடுறது, பணத்துக்கு மறுபடியும் கடன் வாங்குறது, அப்புறம் அந்த பணத்தை கட்டுறதுக்காக திரும்ப மீட்டர் வட்டி வாங்கியே சாவும். இங்க நிறைய பேருக்கு மொத்த வாழ்க்கை லோன்லேயே போயிடுறா. சமுதாயத்தில் ஜாப் கிடைக்கணும்னா எஜுகேஷன் லோன், அப்புறம் ஜாப் கிடைச்சி ஜாபுக்கு போறதுக்கு மோட்டார் சைக்கிள் லோன், ஒருவேளை ப்ரமோஷன் கிடைச்சிச்சுன்னா கார் லோன், அப்புறம் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு குனிய வச்சு குத்துற என்ன லோனு? கல்யாண லோன். வந்தவளை கட்டுறியோ இல்லையா, கடனை கட்டிக்கினே இருக்கணும். அப்புறம் அந்த லோனுக்கெல்லாம் பாகுபலி ஹோம் லோன். எல்லா கடனையும் கட்டிட்டு இந்த நாய் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். அப்புறம் குழந்தைங்க பிறந்துரும், அவங்க எஜுகேஷன் லோன், அந்த லோன், இந்த லோன்னு எடுத்து ஒரு நாள் நமக்கு ஹார்ட் அட்டாக், அதோட ஐஸ் முடிஞ்சுது. ஏழை வீடா பார்த்து இன்சூரன்ஸ்காரன் வந்து புருஷனை இழந்த பொண்டாட்டிகிட்ட சொல்லுவான், மேடம் 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்க புருஷன் டிஃபால்ட் பண்ணிட்டாரு, அதனால லோன் உங்களுக்கு கொடுக்க முடியாது, அதனால இன்சூரன்ஸ் நக்கின்னு போயிடுச்சு. காதலே ஓப்பன். அதான்டா குழந்தைங்க எல்லாம் பிறந்த உடனே அழுகுதுங்க. ஏன்னா அதுங்களுக்கு எல்லாம் தெரியும் வாழ்க்கை ஃபுல்லா சாகணும்னு. கஷ்டப்படுறவங்க தான்டா மெஜாரிட்டியா இருக்கணும். இங்க நமக்காக யோசிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நாமெல்லாம் மிடில் கிளாஸ் இல்லை, மிடில் ஃபிங்கர் கிளாஸ். எது மிடில் ஃபிங்கர் கிளாஸ்?